குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் மது போதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய நபரை பொதுமக்கள் அடித்துக் கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்போம். ரமேஷ், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? வணக்கம். வாகனத்தை அதிவேகமாக இயக்கி விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநரை பொதுமக்கள் அடித்தே கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் குஜராத்தில் அரங்கேறி இருக்கிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள ஜுஹாபுரா என்னும் பகுதியில் சாலையில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த வாகனம் ஒன்று அங்கு சாலையின் நடுவே இருந்த பொதுமக்கள் மற்றும் வாகனங்களின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. ஒரு முறை அல்ல, பல முறை ஒரு முறை விபத்தை ஏற்படுத்திய பிறகு மீண்டும் அதிவேகமாக சென்ற வாகனம் பல்வேறு வாகனங்களின் மீது மோதியது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கார் ஓட்டுநரை துரத்தி பிடித்து அவரை சரமாரியாக அடித்து தாக்கி இருக்கின்றனர். இந்த சம்பவத்தில் காரை இயக்கிய ஓட்டுநரான 35 வயதாகும் கௌஷிக் சௌஹான் என்ற இளைஞர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அந்த காரை இயக்கிய கௌஷிக் சௌஹான் மதுபோதையில் காரை இயக்கியதாக கூறப்படுகிறது. அவர் காரை இயக்கி விபத்தை ஏற்படுத்தியதால் 6-7 பேர் காயமடைந்ததாகவும் ஏராளமான வாகனங்கள் சேதமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அந்த ஓட்டுநரை துரத்தி பிடித்து அவரை சரமாரியாக தாக்கி அவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிகழ்வு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 5-6 பேரை தாங்கள் பிடித்து வைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காவல்துறை என்ன தெரிவிக்கின்றனர் என்றால், இது ஒரு விபத்து ஒன்று நடைபெற்றதாகவும் அந்த விபத்தில் ஈடுபட்ட ஓட்டுநரை பொதுமக்கள் பிடித்து வைத்து அடித்ததாக எங்களுக்கு தகவல் வந்தது. நாங்கள் நேரில் சென்று பார்த்த போது காரினுடைய போனட் அருகே அந்த ஓட்டுநருடைய உடல் கிடந்தது என்று தெரிவித்துள்ளனர். அந்த ஓட்டுநர் உயிரிழந்திருந்தாலும் உடற்கூறு ஆய்வறிக்கை வந்த பிறகுதான் அவர் எதனால் உயிரிழந்தார், பொதுமக்கள் அடித்து தாக்கியதால் தான் உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணங்களால் அவர் உயிரிழந்தாரா என்பது தெரிய வரும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.